மேத்ஸு பயிற்சி 1.4ல் 3வது கணக்கு. இது கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்க்கிற ஒரு கணக்கு தான். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரிங்களா? வேதியாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசல் மற்றும் 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசல் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? அவர் 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உருவாக்கணும்னா 2 வகை கரைசல்லேருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த கணக்கை கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்க்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? தீர்வு பார்க்கலாம். இப்போ ஒரு கரைசல் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல், அதை எக்ஸ் லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு கரைசல் 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஒய் லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு அமிலத்தன்மை கொண்ட கரைசலை எக்ஸ்னும் இன்னொரு அமிலத்தன்மை கொண்ட கரைசலை ஒய் லிட்டர் அப்படின்னு சேர்க்குறோம். இந்த எக்ஸ் ஒய் இது 2 கரைசல்களையும் எவ்வளோ சதவீதத்தில் கலந்தால் நம்மளுக்கு ஒரு புதிய கரைசல் அவங்க கேட்டுக்கிறது 10 லிட்டர் கரைசல் கேட்டுக்கிறாங்க. 40% அமிலத்தன்மை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி எந்த ரேஷியோவில் உருவாக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் என்ன வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடியே இப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு ஒரு அமிலத்தன்மை கொண்ட கரைசலை, இன்னொரு 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசலை ஒய்ன்னு எடுத்தாச்சு. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம அப்போ 2 மாறிகள் இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாறி இருக்குது, இன்னொன்று ஒய் அப்படிங்கிற ஒரு மாறி இருக்குது. அப்போது இதை தீர்த்து நம்ம எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மதிப்புகள் தேவைப்படுது? 2 மதிப்புகள் தேவைப்படுது. 2 மதிப்புகள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சமன்பாடுகளும் 2 சமன்பாடுகளை நாம் இந்த கொடுத்துருக்கிற தகவல்கள்லேருந்து உருவாக்கணும். அப்படின்னா தான் இந்த சமன்பாட்டை நம்மளால் தீர்த்து எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே. இப்போது ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. 2 அமிலத்தன்மை கொண்ட கரைசல், 2 வகையான கரைசல் எக்ஸ் ஒய்னு இருக்குது. இந்த 2 கரைசலையும் சேர்த்து எத்தனை லிட்டர் உருவாக்க சொல்லியிருக்காங்க? 10 லிட்டர் உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கரைசல் எக்ஸு இன்னொரு கரைசல் ஒய் சேர்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி போட்டுக்கலாம்? ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 லிட்டர். இது வந்து ஒரு சமன்பாடு. அதுதான் இது ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்குவோம். அடுத்ததாக ரெண்டாவதாக அவங்க கொடுத்துருக்கிற தகவல் என்னன்னு பாருங்கள். 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல் ஒரு கரைசல். அப்போது 50% இன்ட்டு ஒரு கரைசலை எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, ப்ளஸ் இன்னொரு கரைசல் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசல்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மற்றொரு கரைசலுக்கு பேர் என்ன? 25% மற்றொரு கரைசலுக்கு பேர் ஒய். ஸோ அதனால் ஒய் ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை லிட்டர் கரைசலை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க? 40%. ஸோ 40% இன்ட்டு ரெண்டையும் சேர்த்து தானே உருவாக்குறோம். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது முதல் சமன்பாட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு எத்தனை இருக்குது? 10 லிட்டர்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பிரதியிடுறோன்னா 10 அப்படின்ற வேல்யூவை பிரதியிடுறோம். இந்த நம்மளுக்கு தெரியும் சதவீதம் அப்படின்னாலே பை 100 அப்படின்னு போடலாம். ஸோ 50/100 எக்ஸ் ப்ளஸ் 25/100 ஒய் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ முதல் சமன்பாட்டில் 10ங்கிறதால 10ன்னு பிரதியிடுறோம். இப்போது எல்லாத்துலேயுமே 100 பேஸில் இருக்குது இல்லையா? அடிமானத்தில் பகுதியில் பேஸ்னு இருக்குது. ஸோ பகுதியில் பேஸ் வந்து 100ன்னு இருக்கிறதால சேமாக இருக்கிறதால 100ஆல் மேலே பெருக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் 100 வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற மதிப்புகளை மட்டும் பாருங்கள். 50x ப்ளஸ் 25y ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 40 இன்ட்டு 10. 40 இன்ட்டு 10னா 400 அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ இப்போது இது ஒவ்வொன்றுலேருந்தும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 25ல் எத்தனை 50ல் எத்தனை 25 இருக்குது? 2 25 இருக்குது. 25லேருந்து ஒரு 25 வெளியில் எடுத்துடலாம். 40 இன்ட்டு 10னா 400. ஸோ 400ல் எத்தனை 25 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மதிப்புலையும் காமனாக 25 இருக்கிறதால 25ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோன்னா கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக போட முடியும். அதனால் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் இந்த கொடுத்துருக்கிற சமன்பாட்டை. ஸோ 50x அப்படிங்கிறத 25ஆல் டிவைட் பண்ணோன்னா 2x அப்படின்னு ஆகிடும். 25y 25ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு y தான். 25க்கு 25 கேன்சல் ஆகிடும். 400 25ஆல் டிவைட் பண்ணோன்னா எத்தனை கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சமன்பாடு 2x + y = 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ முதல் சமன்பாடு x + y = 10. இரண்டாவது சமன்பாடு 2x + y = 16. சரிங்களா? இந்த 2 சமன்பாடுகளையும்
தீர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு எந்த விதியை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க? கிராமர் விதியை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. கிராமர் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நாம் எக்ஸோட மதிப்பு, எக்ஸோட இது வந்து கிராமர் விதிப்படி எக்ஸோட ஃபார்முலா வந்து என்ன, எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா டெல்(x) பை டெல். இங்கே டெல் வந்து என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே ஜீரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்ஃபினிட்டி அப்படின்னு போயிடும். அதனால் டெல்லோட மதிப்பு கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிராமர் விதியை பயன்படுத்த முடியும். அடுத்தது ஒய்யோட ஃபார்முலா del(y) பை டெல். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கிறனா டெல் தேவைப்படுது, del(x) தேவைப்படுது, del(y) தேவைப்படுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டெல் முதல்ல ஃப்ரேம் பண்ணுவோம். டெல் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதல் சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. இதில் டெல் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது எக்ஸோட என்ன கெழுக்கள், என்ன நம்பர் பெருக்கியிருக்கோமோ அந்த நம்பரை போடணும். இங்கே ஒய்யோட என்ன பெருக்கியிருக்கோமோ அந்த நம்பரை இந்த நிரலில் போடணும். முதல் நிரல் ஃபுல்லாக எக்ஸோட கெழுக்கள், இரண்டாவது நிரல் ஃபுல்லாக ஒய்யோட கெழுக்கள். சரியா? இப்போது இங்கே எக்ஸோட கெழு அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னா அங்கே 1 × x அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் எக்ஸோட கெழு இங்கே 1. அடுத்ததாக ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸோட கெழு என்ன இருக்குது? 2. ஸோ இங்கே வந்து 2 அப்படின்னு போடுறோம். அடுத்ததாக இங்கே ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் ஒய்யோட கெழு என்ன இருக்குது? 1 × y, y. ஸோ இங்கே 1. அடுத்ததாக ரெண்டாவது சமன்பாட்டில் ஒய்யோட கெழு அப்படிங்கிறது என்ன இருக்குது? 1 தான். ஸோ அப்போ இங்கேயும் 1. இப்படி போட்டோம், 2 கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து மாடுலஸ் மதிப்பு, டிட்டர்மினன்ட். சரிங்களா? ஸோ அணி கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அணி கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? குறுக்கு பெருக்கல் தான் போட போகிறோம். ஏன்னா இது என்னது? 2x2 அணி தான். ஸோ இதுக்கு அணிக்கோவை மதிப்பு போடணும் அப்படின்னா 1 × 1 1, கீழே இருந்து மேலே பெருக்கும்போது ஒரு மைனஸ் போடுவோம். அப்போ 2 × 1 2, 1 - 2ன்னா பெரிய நம்பரில் சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போடணும்னா -1. கண்டிப்பாக -1 வந்து என்னது? 0 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராமர் விதியை பயன்படுத்தலாம். ஒரு சில நேரங்களில் இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்த பிறகு கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே 3 மார்க்கு. அடுத்தது இங்கே கிராமர் விதியை பயன்படுத்த இயலாது அப்படின்றத எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு. சரிங்களா? சில நேரங்களில் கணக்கு அப்படி வரும். ஸோ அப்படி வந்துச்சு, டெல் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அதன் பிறகு del(x, del(y), x, y இதெல்லாம் கண்டுபிடிக்கவே வேண்டாம். அந்த இடத்துல டெல் ஈக்குவல் டு 0 எழுதும்போது கிராமர் விதியை பயன்படுத்த இயலாது அப்படின்னு முடிச்சிட்டிங்கனாலே 5 மார்க்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இங்கே டெல் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுது? கிராமர் விதியை பயன்படுத்த முடியும். கிராமர் விதியை பயன்படுத்த முடியும்னா அடுத்தது del(x) வேணும். del(x) அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலாம் என்ன கெழுக்கள்? எக்ஸோட கெழுக்கள். அப்போ எக்ஸோட கெழுக்களை இந்த சமன்பாடு 2லையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக இருக்கு இல்லையா மாறிலிகள் 10 16 மாறிலிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது எக்ஸோட கெழுக்களை மட்டும் மாறிலிகளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது இந்த எக்ஸோட கெழுக்கள் 1 2ங்கிறத எடுத்துடணும். அங்கே 10, இந்த சமன்பாட்டில் இருக்க 10ஓ ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்க 16ஐயோ இந்த நிரலில் முதல் நிரலில் போடுறோம். ஓகேவா? இவ்வளோதான். மற்றபடி இந்த டெல்லே தான், ஒய்யோட கெழு அப்படியே தான் வரும். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 10 × 1 10, கீழிருந்து மேலே போகும்போது ஒரு மைனஸ் போடுறோம். 16 × 1 16, 10 - 16னா பெரிய நம்பரில் சின்ன நம்பரை கழிக்கிறோம், பெரிய நம்பரோட குறியை போடுறோம். அப்போ -6 தான். நெக்ஸ்ட்டு del(y) கண்டுபிடிக்கணும். del(y) அப்படிங்கும்போது டெல்லில் எடுத்துக்கோங்க. இதே டெல்லில் ஒய்யோட கெழுக்கள் அப்படிங்கும்போது எது? இந்த ரெண்டாவதாக இருக்கிற நிரல். ஸோ அப்போது டெல்லில் இருக்க 1 2 அப்படியே தான் வரும். ஒய்யோட கெழுக்களை மட்டும் நம்ம எதை பொறுத்து சேஞ்ச் பண்ணணும்? மாறிலிகளை பொறுத்து. இங்கே மேலே இருக்க முதல் சமன்பாட்டில் இருக்கிற மாறிலி 10, இரண்டாவது சமன்பாட்டில் இருக்க மாறிலி 16. ஸோ அப்போ 10 16 அப்படின்றத போடுங்க. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 1 × 16 16, கீழே இருந்து மேலே போகும்போது என்ன பண்ணுவோம்? -2 × 10 20. ஸோ இதிலேருந்து இதை கழிக்கிறோம். பெரிய நம்பரோட குறி இங்கே என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் -4ன்னு போடுறோம். இப்போது del(x, del(y) கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக x, y எவ்வளவு கலக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ x, y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா, கிராமர் விதி ஃபார்முலா என்னென்னா x = del(x) by del, y = del(y) by del. இங்கே del(x)ஓட வேல்யூ இங்கே என்னென்னு இருக்குது? -6ன்னு இருக்குது, டிவைடட் பை டெல்லோட வேல்யூ இங்கே -1ன்னு இருக்குது. அப்போது மைனஸும் இது பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆயிரும்.
இதை டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 6 தான். அடுத்தது டெல் ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -4ன்னு இருக்குது. டெல்லோட வேல்யூ -1. ஸோ -4/-1ன்னு போட்டிங்கன்னா மைனஸ்னா 2 இதுலேயும் வகுக்கும்போது என்ன ப்ளஸ் தான் வரும். ஸோ 4ஆல் 1ஆல் வகுக்கும்போது கண்டிப்பாக 4 தான். ஸோ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போது நம்ம ரிசல்ட்டை எடுத்து எழுதணும். இதோட நிறுத்தக்கூடாது. ரிசல்ட்டை எடுத்து எழுதுனா தான் ஒரு மார்க், அந்த ஸ்டெப் மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் 6 லிட்டரும், முதல் கரைசல் 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் 6 லிட்டரும், 25% அமிலத்தன்மை கொண்ட ரெண்டாவது கரைசலில் 4 லிட்டரும் சேர்த்தோம் அப்படின்னா 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு கரைசலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிடணும். இந்த கணக்கு இவ்வளோதான். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, முதல்ல 2 சமன்பாடு உருவாக்குறோம் இல்லைங்களா, இந்த முதல் 2 சமன்பாடு கொடுத்துருக்கிற தகவலிருந்து 2 சமன்பாடு உருவாக்குறோம் இல்லையா, இந்த 2 சமன்பாட்டையும் உருவாக்குறதுக்கே ஒரு மார்க் கம்பல்சரி இருக்கும். அடுத்தது டெல் எக்ஸு டெல் ஒய், இதுக்கெல்லாம் மார்க்கு ஸ்டெப்ஸை பிரித்து கொடுப்பாங்க, ஸ்டெப் மார்க்ஸ் பிரித்து கொடுப்பாங்க. அடுத்தது எக்ஸ் ஒய் வேல்யூ ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, ரிசல்ட்டை எடுத்து எழுதுனீங்கன்னா ஒரு மார்க்கு. சரியா, நல்லா எழுதுங்க, ஃபுல் மார்க் வாங்குங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள்.